இந்த விட என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டுக்கான சனி வக்ர பெயர்ச்சி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். முதல்ல சனி பகவான் எப்போ வக்ரம் பெற போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 13ஆம் தேதி தற்போது இருக்கின்ற மீன ராசியில சனி பகவான் வக்ரம் பெறுகிறார். எப்போ வக்ர நிவர்த்தி அடையப்படும் அப்படின்னு பார்க்கும்போது 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 28ஆம் தேதி சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார். கிட்டத்தட்ட 137 நாட்கள் சனி பகவான் வக்ரம் பெற்ற தன்மையில பயணிக்கிறார் ஒரே ராசியில. இது சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை கொடுக்கும், என்ன மாதிரியான வகையில ஒரு மாற்றத்தை உங்களோட வாழ்க்கையில ஏற்படுத்தும், சனி வக்ரம் பெறக்கூடிய இந்த ஒரு 5 மாத காலங்களோட வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்கும், எதெல்லாம் சாதகமா இருக்கு, எதெல்லாம் சாதகமற்ற இருக்குன்னு சொல்லி தெளிவா பார்க்கலாம் வாங்க. சிம்மம் காலபுருஷனுக்கு 5வது ராசி, பூர்வ புண்ணிய ராசி. சிம்மத்தின் அதிபதி சூரியன். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் மக நட்சத்திரம் 2வது நட்சத்திரமா வருங்க. மகத்துடைய அதிபதி கேது பகவான் தான். கேது தற்போது ராசிக்குள்ள உட்காந்துருக்காரு. சிம்மத்துல கேது. சனி பகவான் 8ஆம் இடத்துல அஷ்டம சனி அப்படின்ற அமைப்புல வலுத்து உட்காந்துருக்கார். சரிங்களா? இன்றைய காலகட்டத்துல அதிகமான மனக்குழப்பங்கள், அதிகமான பிரச்சனைகள், போராட்டங்களை அதிகமாக சந்தித்து கொண்டிருக்கிற ராசிகள்ல சிம்மம் மகமும் அடங்கும் நட்சத்திரத்துல. அதே மாதிரி மீனம் போராட்டாதி, இவங்க 2 பேரும் தான் இன்னைக்கு வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. 12 ராசியிலேயே அதிகமான கஷ்டங்களை இந்த ராசி நட்சத்திரக்காரங்க தான் அதிகமா பட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வேலையில பிரச்சனை, குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை, தொழில் ரீதியாக பிரச்சனை, தொழில் செஞ்சாலும் முன்னுக்கு வர முடியல, வேலைக்கு போனா அந்த இடத்துல ஒரு பிரச்சனை, வீட்டுக்கு வந்தா ஒரு பிரச்சனை. ஸோ இப்படியா பிரச்சனையே இல்லாத சிம்மம் மகத்துல பிறந்தவங்க கிடையாதுங்க. ஏதோ ஒரு குறை, அதாவது வயசுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை நீங்க கண்டிப்பா இருக்கீங்க. ஒன்று, பருவ வயசு பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா காதல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். திருமணமானவங்களுக்கு மனைவியால் அல்லது கணவனால் பிரச்சனை இருக்கும். வேலைக்கு போறவங்களுக்கு வேலை செய்யற இடத்துல பிரச்சனை இருக்கும். ஸோ இப்படியாக ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மன அழுத்தங்கள், ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு டிப்ரெஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக உண்டுங்க. எதெடுத்தாலும் ஒரு தடை, ஒரு தாமதம் சார்ந்த விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்கும். சரி, இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கும்? பொதுவாக இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு முதல் 2.5 மாதங்கள் சுமாராக தான் இருக்கும். இருக்கிற பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். கொஞ்சம் நீங்க பெரும்பாலும் அகலக்கால் வைக்காம இருங்க முதல் 2.5 மாசத்துக்கு. அடுத்த 2.5 மாசம் ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அஷ்டம சனி நடந்தாலும் கூட குறிப்பா செப்டம்பர் மாதத்துடைய 2வது பகுதி, அக்டோபர், நவம்பர் இந்த காலகட்டங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க. சரிங்களா? சிம்ம மகத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும், பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை கொடுக்கும், வருமானத்தை கொடுக்கும், தன வரவை கொடுக்கும், மறைமுகமான வழியில வருமானத்தை கொடுக்கும். அதுதான் முக்கியமான விஷயம். சரிங்களா? கண்ணுக்கு தெரியாத காசு. சரிங்களா? எப்படி வந்துச்சு சொல்ல முடியாத வகையில காசு வரும். 2வது, வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் தாராளமாக மேற்கொள்ளலாம். இப்போ நான் விசா அப்ளை பண்ணியிருக்கேன் சார், எனக்கு இன்னும் விசா கிடைக்கல, ஆனால் நான் எப்போ வெளிநாடு போகணும்னு கேட்டினா கண்டிப்பாக ஒரு 4 மாதங்களுக்கு பிறகு விசா கிடைச்சிடும். உங்கள் சுய ஜாதகத்தை நம்ம பார்க்கணும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த கோச்சார ரீதியான பலன்கள் முழுமையாக உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. சுய ஜாதகம் நல்ல தசாபுத்தி நடக்கும்போது நிச்சயமாக ஒரு 3-4 மாதங்கள் பிறகு அந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன், பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும். அஷ்டமசனியாக நடந்தாலும் கூட கண்டிப்பாக கிடைக்கும். பொருளாதார உயர்வு உறுதியாக உண்டுங்க. திருமணமான பெண்களுக்கு குழந்தை பாகியம் சார்ந்த அமைப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட வழியில உங்க குழந்தைகள் சார்ந்த எதிர்காலம் சார்ந்த அமைப்புகள் இருந்த கவலைகள் தற்போது விலகும். அவங்களால நல்ல முன்னேற்றங்களோட வாழ்க்கையில கிடைக்கும். அதாவது பிள்ளைகளுடைய சப்போர்ட் கண்டிப்பா உங்களுக்கு உண்டுங்க. அதே மாதிரி அதிர்ஷ்டம் உங்களுக்கு முழுமையா கை கொடுக்கும். ஒரு வேலைக்கு போறாலும் சரி, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றாலும் சரி, கண்டிப்பாக இப்போ கிளிக் ஆகும். முயற்சி பண்ணுங்க. ஒண்ணு ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கணுங்க. சரிங்களா? ஏன்னா குரு 12ஆம் இடத்துக்கு அதிசார கதியில வருவார் நவம்பர் மாதம். 8ஆம் இடத்துல சனி. சிம்மம் மகத்துல பிறந்தவங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம், பெரும்பாலும் கடன் வாங்காதீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்த கொஞ்சம் கவனமா இருங்க. அது ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளா இருந்தாலும் சரிங்க, பெரும்பாலும் கடன் கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா கொடுத்த காசு திரும்ப வரவே வராது. அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷம் 3 வருஷமாச்சும் ஆயிடும் திரும்ப வரது. இழுத்தடிப்பாங்க காசு. நீங்களா போய் கெஞ்சி கூத்தாடி திரும்ப காசு வாங்குற மாதிரி இருக்கும்.
அதனால கடனும் வாங்காதீங்க, கடனும் கொடுக்காதீங்க. 2வது ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கங்க. இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள், பெண்களா இருந்தா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொடுக்குங்க இந்த காலகட்டத்துல. அதனால கொஞ்சம் இந்த கொழுப்பு சார்ந்த பிளட் பிரஷர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. மற்றபடி இந்த காலகட்டங்கள் சிறப்பாகவே இருக்கு. நல்ல மாற்றங்களை கொடுக்கும். பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு உயர்வை கண்டிப்பாக கொடுக்கும். அதாவது இந்த சனி வக்ர பயிற்சியினுடைய 2வது பகுதி, கடைசி 2.5 மாதங்கள், சரிங்களா? முதல் பகுதி கண்டிப்பாக சவாலாக தான் இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் 2.5 மாதம் சவால்கள் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். பிரச்சனைகள் சற்று அதிகமாக தான் இருக்கும். பெரும்பாலும் முக்கியமாக நான் ஒன்று சொல்றேன்னா, அமைதியாக இருங்க, பொறுமையாக இருங்க. எந்த ஒரு விஷயத்தையும் மூக்க நுழைக்காதீங்க. தேவையில்லாம நீங்களா தான் மூக்க நுழைச்சு பிரச்சனையில மாட்டுவீங்க. ஆனா பெரும்பாலும் நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னா அந்த பிரச்சனையும் வராதுங்க. அதை மட்டும் நீங்க தெளிவா பார்த்துக்கிட்டா சிறப்பா இருக்கும். 2வது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமையில பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பிரதோஷ நாட்கள்ல சுவாமிக்கு வில்வ இலையை பறிச்சுட்டு போயிட்டு பூஜைக்கு கொடுங்க. நிச்சயமாக உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு ஏற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம், சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன், சரிங்களா? நன்றி, வணக்கம்.